welcome to Success Maximus P. Hi students, exercise 1.1ல ஃபஸ்ட்டு சம்மில் 4th பாயிண்ட் பாருங்கள். இதில் எல்லாமே டினாமினேட்டரில் வந்து வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கே 3/x அப்படின்னாக்க அது என்ன மீனிங் அப்படின்னா 3 × 1/xன்னு அர்த்தம். இப்போ -4/y அப்படின்னாக்க -4 × 1/yன்ற மீனிங். அப்போனா இப்போ டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம வேறு ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அதாவது a = 1/x, அதாவது இந்த 1/x மல்டிப்ளிகேஷனில் வருது இல்லையா, அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு b அப்படின்னாக்கா 1/y நான் பின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு c = 1/z. கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள். இங்கே 3 1/xன்ற மீனிங்கிறதுனால தரல 3a. நெக்ஸ்ட்டு -4/y அப்படின்றதுனால 4 × 1/yன்னு அர்த்தம். அப்படின்னா 4b. நெக்ஸ்ட்டு -2 × 1/zன்ற மீனிங். அப்படின்னா 2c = இந்த பக்கம் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. இந்த -1 ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், +1 ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 1/xனே தான் இருக்குது. அப்படின்னா a + 2b + c = 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2a - 5b - 4c = -1. இப்போ இதை தான் நம்ம ஈக்குவேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதிலேருந்து டெல் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். டெல்லுக்கு நம்ம இப்போ ஏபிசி இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறோம். 3 - 4 - 2 1 2 1 2 - 5 - 4. இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்ற ஆர்டர். ஃபஸ்ட்டு இங்கே 3 நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மிஸ் பண்ணிட்டோம்னா அங்கே 4 2s are 8 -8 1 5 is 5. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அது இல்லாமல் இங்கே ஒரு -5 அப்படின்போது இங்கே +5 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். ஸோ +4 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் விட்டிங்கனாக்கா -4 1 2 is 2 -2. நெக்ஸ்ட்டு -2 ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் போயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 1 5 is 5 -1 2 2s are 4. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறோம்னாக்க 3 8லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். +4 × -6 -2 ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், சேம் சைனில் இருக்கிறதுலாம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 3s are 9 -9. இது ஆப்போசிட் சைனில் இருக்குது. அப்படின்னா மைனஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 6 4s are 24. -× -+, 9 2s are 18 24 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 15. ஸோ இந்த 33லேருந்து மைனஸ் பண்ணதுனால இதனுடைய சைன் மைனஸ். ஸோ -15. இது டெல்லோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு டெல் 1 கண்டுபிடிக்க போகிறோம். டெல் 1னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஏ வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காலம்ஸ் எல்லாத்துக்குமே மாற்றிட்டு என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். 1 2 -1 1 2 -1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு காலத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. -4 2 -5 -2 1 -4. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் 1 4 2s are 8 -8 -× -+1 5 is 5. இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது ப்ளஸ்ன்றதுனால நெக்ஸ்ட்டு -× +4ன்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் காலத்தை மிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 2s are 8 1 1 is 1 மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அது இல்லாமல் +1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -2 ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா -10 -1 2 is 2. ஸோ இது ஒரு -2ன்றதால இங்கே வந்து +2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 × இங்கே -3 ப்ளஸ் 4 × -7 -2 × 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். 8ஓட சைன் மைனஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 இங்கே 7 4s are 28 -28 -× +16. ஸோ இப்போ இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -31. அதுலேருந்து என்ன பண்ணணும், 16 மைனஸ் பண்ணணும். 16 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 15 -15. ஸோ டெல் 1ஓட ஆன்சர் -15. நெக்ஸ்ட்டு டெல் 2 கண்டுபிடிக்க போகிறோம். டெல் 2 கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலத்தை அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் காலத்தை என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டேர்ம். நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, 1 2 -1 1 2 -1. நெக்ஸ்ட்டு அடுத்த காலம் -2 1 -4.
ஸோ இப்போ இதே அதே மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்கும்போது இங்கே 4 2s are 8 -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். இங்கே -1 அதாவது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்ற ஆர்டர் இல்லையா. நெக்ஸ்ட்டு -1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்படின்போது இங்கே -4 -2 நெக்ஸ்ட்டு -2 ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் 1 1 is 1 -1 2 2s are 4ன்னும் போது -4. இப்போ இதை ஆட் பண்ணிங்கனாக்கா இங்கே 3 -7 நெக்ஸ்ட்டு -1 ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கோங்க. -2 -5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3s are 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 2s are 10. ஸோ இப்போ ப்ளஸில் இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கனாக்கா 16 அது -21. ஸோ இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 5. ஸோ இதனுடைய சைன் வந்து மைனஸ். ஸோ அப்படின்னா del 2ஓட ஆன்சர் -5. நெக்ஸ்ட்டு மறுபடியும் திருப்பி என்ன பண்ண போகிறோம் del 3 கண்டுபிடிக்க போகிறோம். del 3க்கு ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 3 1 2 -4 2 -5. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் லாஸ்ட் காலத்தில் என்ன எழுதணும் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும் 1 2 -1. ஸோ இப்போ இது ஆர்டர் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா 1 2 is 2 -2 5 2s are 10. ஸோ +10 ஆகிடும். இங்கே மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம இந்த டேர்ம் வந்து மைனஸாக மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. இப்போ மென்ஷன் பண்ணால் என்ன ஆகிடும் +4 ஆகிடும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்படின்பொழுது -1 2 2s are 4 -4. நெக்ஸ்ட்டு +1 ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் மிஸ் பண்ணிட்டோம் 1 5 is 5 -5 2 2s are 4 -4. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 10லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் +8 வரும். நெக்ஸ்ட்டு 4 -5 நெக்ஸ்ட்டு +1 ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறதுனால -9. இப்போ 8 3s are 24 5 4s are 20 -20 ஆகிடும். 1 9 is 9 -9. ஸோ அங்கே -29 ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறதாடி 1 ஆட் பண்ணிங்கன்னா 29 கிடைக்கும். அதுலேருந்து 24 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5. இதனுடைய சைன் மைனஸ். ஸோ அப்படின்னா del 3ஓட ஆன்சரு -5. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன வேரியபிள்ஸை மாற்றிருக்கோம் ஏபிசின்னு மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏபிசியை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏபிசி அப்படின்போது இங்கே del 1/del del 1க்கு என்ன ஆன்சர் -15 டெல்லோட ஆன்சர் -15. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்களா இது 1 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு பிஏ எப்படி கண்டுபிடிக்கணும் del 2/del அப்படின்னு அதுக்குரிய ஆன்சரு -5/-15. ஸோ 1 5 is 5 3 5s are 15 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/3. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு del 3/del del 3க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கும் -5/-15 மைனஸ் கேன்சல் 1 5 is 5 3 5s are 15 1/3. இது ஏபிசியோட ஆன்சர். நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களா XYZ. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு எடுத்தோம் நம்ம ஃபஸ்ட்டு 1/X'ை தான் ஏன்னு எடுத்திருக்கோம் 1/Y'ை பின்னு எடுத்திருக்கோம் 1/Z'ை சின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏபிசியோட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போனா அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் என்னவாக இருக்க முடியும் XYZோட வேல்யூவாக இருக்கும். இப்போ நான் XYZ எப்படி கண்டுபிடிக்கலாம் எக்ஸோட ஆன்சர் ஏவோட ரெசிப்ரோக்கல். அப்படின்னா நாங்கள் ஏவுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 ரெசிப்ரோக்கல் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்னும்பொழுது 1/Bயோட ஆன்சர் 1/B அப்படின்னும்பொழுது பியோட ஆன்சர் என்னது 1/3. அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசட் 1/C சியோட ரெசிப்ரோக்கல் 1/3ஓட ரெசிப்ரோக்கல் 3. அப்படின்னா XYZோட ஆன்சர் எக்ஸு YZ இந்த மூணுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 3 3. இதுதான் என்னுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.